தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இங்கு அமர்ந்திருக்கும் நடுவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எங்கள் கண் வணக்கங்கள். எனது தலைப்பு அனைவர்களும் இன்புற்று வாழ. ராமலிங்கடிகள் எம்மதமும் சம்மதமே என்ற உயர்ந்த குறிக்கோளை கொண்டவர். சமயங்களின் மூலமாக அன்பையும் அருளையும் வளர்க்க வேண்டுமே ஒழிய பூசலையும் பொறாமையும் வளர்க்க கூடாது என்று தீவிரமாக கருதியவர். அப்படிப்பட்ட ராமலிங்கரின் கருத்துக்களால் தான் அவர் தமிழகம் முழுவதும் பல்லலாயிரம் போட்டப்பட்டார். உலகில் உள்ள அனைவர்களும் இன்புற்று வாழ என்பதுதான் வள்ளலார் இறைவனம் வைக்கும் முக்கியமான வேண்டுகோளாகும். ஆனால் இறைவனதை மதித்ததாகவே தெரியவில்லை இல்லையா? நானும் தினமும் இதைதான் இறைவனம் வேண்டதாக வைக்கின்றேன். ஆனால் வீட்டை விட்டு வெளியிருந்து பார்க்கும் பொழுது நான் பார்ப்பதோ ஒரு ஓரத்தில் நினைச்சியாக வெட்டப்படும் காடுகளும் கோழிகளும் அவைகளை மலர்கள் சத்தம் தான் கேட்கிறது என் காதுகளை. கடல் வாழ்விடங்கள் பிணமாக குடையை விற்கப்படுகின்றன. சில நடிப்பவர்கள் காடுகளில் சென்று பறவைகளை வேட்டையாடி கொண்டு வந்து வைக்கின்றார்கள். இப்படி மனிதர்களால் இங்குற்று வாழ வேண்டிய உயிரினங்கள் மனிதர்களால் துன்புற்று ஒழுகின்றது என்பதை நாம் நாளும் காண்கிறோம். நாட்டில் இப்படி என்றால் காட்டிலும் அப்படிதான். வலிமையான உயிரினங்கள் வலிமையற்ற உயிரினங்களை உணவிற்காக கொண்டு முன்கின்றது. இப்படி எங்கு நோக்கினாலும் உயிர்கொலைகளாகவே தெரிகின்றது. மனிதனாவது நிம்மதியாக இருக்கின்றானா என்று கேட்டால் அதுவும் இல்லை. அவன் இனத்தை அவனே எடுத்துக் கொண்டு வாழும் காலத்தில் பிற உயிர்களுக்கு துன்பம் கொடுத்துக் கொண்டு தானும் துன்பமுடனே வாழ்கின்றான். இப்படி எங்கு நோக்கினாலும் துன்பமடா என்பது போல் இவ்வுலகம் சுழன்று கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் வள்ளலாரின் வேண்டுதலுக்கு என்னதான் அர்த்தம்? அதை சிந்தித்து பார்த்தால் அர்த்தம் வேறுவாக உள்ளது. அதன் அர்த்தம் வேறதும் அல்ல, சிற்றின்பம் தான். இந்த சிற்றின்பத்தினால்தான் உலகில் உள்ள அனைவர்களும் பொதுவாக வருகின்றது. நீர் வாழ்வன, ஊர்வன, தாவரங்கள், மனிதர்கள், தேவர்கள் ஆகிய அனைவரும் இந்த சிற்றின்ப அழிச்சைப்படி செய்யும்படிதான் இறைவன் தனது படைப்பை படைத்துள்ளார். எந்த ஒரு உயிரினம் இந்த சிற்றினத்தை மறுக்கிறதோ அந்த ஒரு உயிரினம் இந்த பூமியிலிருந்து நாளடைவில் அழிந்து போகும். ஆனால் மனிதனுக்கு மட்டும் இறைவன் இந்த மறுப்பாதிகாரத்தை கொடுத்துள்ளார். இதுதான் நமது மனித பிறவியின் மேன்மையாகும். ஆனால் கவலை வேண்டாம், இதனால் மனிதனும் அழிந்து விடாது. ஏனென்றால் 10 லட்சத்துக்கு ஒருவர் என்று இந்த மறுபதிகாரத்தை பயன்படுத்தி இளைஞரை அடைகின்றனர். சாதாரண மனிதர்களால் இந்த இளைஞரை அடைய முடியாது. எல்லாவர்களும் வேலைத்திட்டத்தின் மூலம் இன்பம் கண்டு தனது எதிர்கால சந்ததிகளை வாழ்வென இந்த உலகில் செல்கின்றது. இந்த இன்புதான் அனைத்துவர்களும் கலைத்து வாழ்கின்றன. இறைவனின் தனிப்பெருந்தொருமையால் தான் உடல் இயக்கம், சுவாசம் என்று அனைத்தும் எந்த தடையுமின்றி நடந்தேறி வருகிறது. இவ்வாறு இறைவனின் தனிப்பெருந்தொருமை உயர்ந்து அச்செயலை வாழ்வதற்காக தான் வள்ளலார் எல்லாவர்களும் இன்புற்று வாழ என்று வாழ்கிறார். சிற்றின்பம் என்பது எதை போன்றது? இதை அறிய நாம் ஈரோடுகளில் ஒன்றான வேத சிந்தாமணி எடுத்தால் அடுப்பை தொடர வீட ஐந்தலை நாகம் காண இடுக்கினற்று அருகின் வேரை பற்றி நாண்டிட அவ்வேரை கடுகவோர் எரியும் வந்து கருத்திட அது இன்னொருக்கு நாக்கு போல் இன்பம் போல் இப்பிறகு இன்பம். இப்பாடை கருத்துக்களை பார்த்தால் ஒருவன் காட்டு வழியை பிரயாணம் செய்து கொண்டிருந்தான். அப்போது மறுபீட்ட யானை ஒன்று அவனை கொடுத்து தொடங்கியது. அதிலிருந்து தப்பிப்பதற்காக ஓடி அவன் ஒரு கிணற்றில் விழுந்தான். அந்த கிணற்றிலோ ஐந்தலை நாகம் ஒன்று அவன் விழுத்தாடியது. அதிலிருந்து தப்பிப்பதற்காக அங்கிருந்த வேலை ஒன்றை பற்றி ஏற முயன்றான். அப்பொழுது மேலே எலி ஒன்று அவன் பற்றி கொண்டிருந்த வேலை கழிக்க தொடங்கியது. செய்வது யார் என்று அவனுக்கு மேலிருந்த மரத்தில் இருந்த தேன்கூட்டின சிறிய தேன்குழி ஒன்று அவன் நாட்டில் பட்டது. அப்போது கிடைத்த இன்பம் போல்தான் நம் பிறவி இன்பம். இப்போதாவது புரிகிறதா? சித்திரம் என்பது சிறிய குழி என்பதை நாம் அறியலாம். பேரின்பம் என்பது இறை திருவடி அறிவது என்பதையும் நாம் அறியலாம். இறப்பு என்ற வட்டத்தை எவனுடன் உடைக்க தெரிகிறானோ அவன் சிற்றின்பத்தில் ஈடுபடான். அவனால் இந்த உலகில் எந்த உயிரும் உடலெடுக்காது. உடலெடுத்து இன்பமோ துன்பமோ படாது. இன்பமோ துன்பமோ படாது. அவன் உடலியக்கத்தின் மூலம் காணும் சிற்றின்பத்தை விட சும்மா இருக்கும் சுகம் என்பதை அறிந்து இன்பம் காண்பான். எல்லாரும் இன்புற்று வாழ, வள்ளல் மலரடி வாழ. நன்றி, வணக்கம்.
ஐயாவை திருக்குறள் காமராசர் ஐயாவை உங்களுக்கு எல்லாம் தெரியும். திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா திருக்குறளை பரப்புறதுல அவருக்கு இணை வேற யாருமே கிடையாது. ஐயாவோட வழிகாட்டுதலால இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் வேற. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றின்னு சொல்லுவாங்க. எண்ணன்றி கொன்றார்க்கும் உயிருந்தா உயிரில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கும் சொல்லுவாங்க. ஐயா இவருக்கு பாத்தீங்கன்னா திருக்குறள் சொல்லி கொடுத்திருக்காரு. அந்த நன்றி மறவாமல் இந்த ஆசிரியர் தினத்தன்று ஒரு மேடையில தன்னுடைய ஆசானை நினைவுபடுத்தி அந்த குழந்தை பாத்தீங்கன்னா ஐயாவுக்கும் நன்றி சொல்லியிருக்கான். வாழ்த்துக்கள் தம்பி, ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துருங்க. கார்த்திகேயனுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்.